بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்கவர்களே, நேற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிதாயத்துங்கிறத எப்படி வழங்கியிருக்கான், அதை எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தொழுகையை விடாத. மௌத்து வரைக்கும் தொழுகை, படுத்துக்கிட்டு தொழுக முடிஞ்சாலும் தொழுகுங்க, உட்காந்துட்டு தொழுக முடிஞ்சாலும் தொழுகுங்கிற வகையில் தொழுகையை ஏன் ஷரியத்து வற்புறுத்தி சொல்லுது அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் என்பது மரணம் வரைக்கும் நம்ம அந்த ஹிதாயத்தோட மௌத்தா போவோங்கிறதுக்கு யாருக்கும் கேரண்டி கிடையாது. சாவர வரைக்கும் ஒருத்தன் குடிகாரனாக இருப்பான், பள்ளிவாச பக்கமே வந்திருக்க மாட்டான். அவனுக்கு அல்லாஹ் திடீர்னு ரஹ்மத்து செஞ்சு ஹிதாயத்தை கொடுத்து ஈமானின் பக்கம் அவனை அழைச்சி மௌத்தாக்கிடுவான். ஆனால் காலத்துக்கு ஒருத்தன் பள்ளிவாசல்லையே கிடப்பான், அவனுக்கு மௌத்து நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறு மாதிரி நசீபை நாடிடுவான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த சமயத்தில் நம்மளை விட்டு ஹிதாயத்து வெளியாகும்னு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி அந்த தொழுகையில் ஃபாத்திஹா சூராவை கடமையாக்கினா. ஒவ்வொரு நாளும் நீ கேளு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தா. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் யாரையெல்லாம் உன்னுடைய நேர்வழியின் பக்கம் நீ நடத்தினாயோ அப்படிப்பட்ட வழியில் எங்களையும் நீ செலுத்துவாயாக அப்படின்னு ஏன் ஒரு நாளைக்கு அத்தனை தடவை நம்மளை கேட்க வச்சிருக்கான் இந்த அலுந்து சுரா மூலமா அப்படின்னா, அந்த ஹிதாயத்துங்கிறது நம்ம செயலை கொண்டு எப்போ வேண்டாலும் அது காணா போகலாம். அதனால தான் அந்த சூறாவை நம்மளுக்கு அப்படி கடமையாக்கி மௌத்து வரைக்கும், மௌத்துக்கு நீ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீ ஹிதாயத்தை இழந்துருவ, அப்போ கூட நீ தொழுகு அப்படின்னு அல்லாஹ் சொல்றது. அந்த சமயத்தில் நீ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு கேட்குறியல்ல, அதை கொண்டு நான் உனக்கு ஹிதாயத்தை தந்து என்னோட நெருக்கத்தோடு நான் உன்னை மௌத்தாக்கிக்கிருவேன் அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம விளைவிக்கிறோம். அப்போ இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இந்த உலகத்தில் எப்படி எப்படியோ நம்ம ரசித்து வாழ்கிறோம், யாரையும் நேசித்து வாழ்கிறோம், எப்படி எப்படியோ வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது 4 பேர் தான், 4 கூட்டத்தார்கள், 4 வகைராக்கள் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள். எங்க சொல்றான் குர்ஆன்ல, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலைக ரஃபீகா. இந்த 4 பேர் தான் அல்லாஹ்விடத்தில் நேர்வழி பெற்றவர்கள். யார் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக நபிமார்கள், இரண்டாவதாக சித்தீகீன்கள், உண்மையாளர்கள், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உண்மையை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வெளிப்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள் சித்தீகீன்கள், வஷ்ஷுஹதாய் ஷஹீதீன்கள், சுஹதாக்கள். அப்போ இந்த 3 லிஸ்ட்லையுமே நம்ம மேக்சிமம் வரமாட்டோம். நபியாவும் ஆக முடியாது, உண்மையாளர்களாக நம்ம வாழ்க்கையில் பொய்யே பேசாமல் இருந்திருக்கோமா அப்படின்னா அதுவும் இல்லை. இல்லை நம்ம மார்க்கத்துக்காக வேண்டி போய் போரிட்டு ஷஹீதாக போகிறோமா அப்படின்னா அதுவும் மேக்சிமம் இல்லை. ஆனால் ஒரு காலம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கத்திற்காக செயல்படுறோம், மார்க்கத்திற்காக நாம் உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் யாரும் கோபதாபப்பட்டு நம்மளை கொலை செஞ்சிட்டால் அது ஷஹீது தான். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம அங்கே வாழ்கிறது மேக்சிமம் இல்லை. அப்போ கடைசியில் வஸ்ஸாலிஹீன்களில் தான் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், சாலிஹீனாப்பாச்சும் நீ ஆயிருப்பா, சாலிஹீன்கள் கூட்டத்திலேயாச்சும் நீ மாறிடு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறான். இந்த 4 பேர்களை தவிர அல்லாஹ் யாரையும் விரும்பவில்லை, யாரையும் நெருக்கமாக சொல்லலை. அப்போ இப்படிப்பட்ட நெருக்கத்தை அடைவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி பழக்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். அப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் வசதி இல்லைன்னு இல்லை, அவங்க வசதியை நாடலை, ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தாங்க, பரக்கத்தாக வாழ்ந்தாங்க. அவங்க கேட்டால் எல்லாம் கொடுக்க தயாராக இருந்தான். வீட்டுக்கு போனாங்க, சாப்பாடு எதுவும் இருக்கா, இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நேராக பள்ளிவாசலுக்கு போனாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. எல்லாம் வீட்டில் சாப்பாடு இல்லை,
நீ சாப்பாடை கொடு அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மணிகிட்டு கேட்குறாங்க, என்ன சாப்பாடு எதுவும் வந்துச்சா? இல்லையே. திருப்பி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, அல்லாட்ட தொழுதுட்டு கேட்குறாங்க, திருப்பி போகிறாங்க, வீட்டில் சாப்பாடு இருக்கு. இந்த பக்குவம் யாருக்கு வரும்? நம்மளுக்கு வருமா? வீட்டில் சாப்பாடு இல்லைங்க, காசும் இல்லை, அரிசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம போய் பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு என்ன இது சோறாக்காமல் இருக்க, சரி நல்லாட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படி நம்ம யாராச்சும் செய்வோமா? அப்போ இந்த பக்குவத்தை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அமல்களை கொண்டு. இப்போ நம்ம இந்த நோம்புடைய மாசத்துல இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ செய்யக்கூடிய நேரம் எது அப்படின்னா சஹருடைய நேரம். அப்ப சஹரில் சஹர் உணவு சாப்பிட்டு நம்ம சஹருங்கிறது நோன்புல, ஆனால் மற்ற நேரத்தில் தஹஜ்ஜத்துன்னு சொல்றது, அவங்க தஹஜ்ஜத் தொழுகமே இல்லை. இப்போ நோம்புல இருக்கனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எப்படி நம்ம சஹருக்கு எந்திரிக்கத்தான் போகிறோம், கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த துஆவை நம்ம கண்டிப்பாக செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவை தஹஜ்ஜத்தில் எழுப்புறதுக்காக வேண்டி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போகிறாங்க. போகும்போது எழுந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுனாங்க அப்படின்னா, இன்னைக்கு கடைசி ரக்காத்தில் ஓதுன இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், அதிலிருந்து ஒரு 10 ஆயத்து. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி உனக்கு உதவி செய்வேன், நீ எப்படி என்கிட்ட துஆ கேட்கணும், எப்படி கேட்டேன்னா அதை ஏற்றுக்கிட்டே உனக்கு தருவேன். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 10 ஆயத்தில் சொல்கிறான். சூரத் ஆல இம்ரான்ல கடைசி 10 ஆயத்தில். அது சொன்னால் ரொம்ப லேட்டாகவும், இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் தர்ஜுமத்துல் குர்ஆன் அதை எடுத்து பாருங்கள், அல்லாஹ்க்கு நம்மளுக்கு என்ன அங்கே பேச்சுவார்த்தை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி ஓதுவாங்களாம். சுபுல எந்திரிச்சு அப்புறம் குர்ஆன் ஓதுவாங்க, அப்புறம் தொழுகுவாங்க, அப்புறம் தஸ்பீஹ் செய்வாங்க. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில், அது சஹருடைய நேரத்தில். இப்போ நான் கடைசியில் ஓதுன ஆயத்தை சொன்னேன். முதல் ரக்காத்தில் ஓதுன ஆயத்து அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா ذுனூபனா வகினா அதாபன்னார். அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானித்தீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். என்கிட்ட இந்த பாவ மன்னிப்பு என்னை நெருங்கி வரணும்னு ஆர்வப்படக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பொறுமையாளர்கள். 1வது பொறுமையாளர்கள், 2வது உண்மையாளர்கள், 3வது அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். வல் முன்ஃபிகீன 4வது யார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விற்காக தர்மம் செய்யக்கூடியவர்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்கள் வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சஹருங்கிறத நம்ம இந்த ஒரு மாதத்துல தான் அடைஞ்சிருக்கிறோம், அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனில் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சு பாவ மன்னிப்பு தேடி அவன்கிட்ட துஆ கேட்குறத அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான். அதனால் பேர்ந்து மிக்கவர்களே, இந்த ரமதான் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் சஹரை நம்ம அப்படி பயன்படுத்த பழகி ரமதானுக்கு பின்னாடியும் இன்ஷா அல்லாஹ் அதே போன்ற வாழ்க்கையை தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.